வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட நானும் எங்கள் அம்மாவும் பாளையத்தில் இருக்க தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்திருந்தோம் நண்பர்களே. சரின்னு சொல்லிட்டு ஏன்னா பஸ்ஸில் தான் வந்தோம், அதனால் வீடியோ எடுக்க முடியல. பஸ்ஸு கூட்டமாக வீரவண்டி திருவிழானால பஸ்ஸுங்கிட்ட அவ்வளோ வரதில்லை, அதனால் சரின்னு சொல்லிட்டு எடுக்கல. கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா உட்காந்து கொஞ்ச நேரம் ஆள் வர லேட்டாக கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. சரி நானும் எங்கள் அம்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை கேமராவில் காமிடா அப்படின்னு சொன்னோமே எங்கள் அம்மாவை பார்த்துமே நல்லா அழகாக இருக்கேன் அப்படி இருந்துச்சு. சரிம்மான்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டே இருக்கப்போ எங்களுக்கு அந்த தாலுகா ஆஃபீஸில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வரேன்டா சொன்னார். சரி உள்ளே வந்துட்டான்னு சொன்னோமே நானும் எங்கள் அம்மா உள்ளே போக ஆரம்பிச்சோம். அந்த ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே போகிறோம். போய்கிட்டு இருக்கப்போ அவர் வந்தார். பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஒரு உழப்பல் செஞ்சுட்டார் நண்பர்களே. சரின்னு சொல்லிட்டு அவர் கூட உள்ளே போயிட்டு பேசி முடிச்சுட்டு போனால் அங்கே போய் உட்கார வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்துட்டு அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் வந்தோம் நண்பர்கள். அதாவது ஒரு ஃபார்ம் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம். அங்கே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு சர்டிஃபிகேட் எழுதி போட்ட ஃபார்முக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது இல்லைன்னு சொன்னோமே இவர் எடுக்காமட்டார். சரி நாங்களும் எழுதி கொடுத்தறதுல போய் பார்த்தோம். இல்லை அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கம்பம் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டு எங்கள் அம்மா நானும் உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக கம்பம் வந்துக்கிட்டு இருக்கப்போ என்கிட்ட ஒரு பழைய காயின் கிடச்சி நண்பர். ரொம்ப நாள் கழிச்சு இந்த காயினை பார்க்குறேன். 2002 தயாரிச்சது காயின் பார்த்துக்கோங்க நண்பர். சரி 2 ரூபா காயின் சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கம்பம் வந்து இறங்கினமே நானும் எங்கள் அம்மா ரோட்டை கடக்க முடியாமல் ஏன்னா சரியான கூட்டம் நண்பர்கள். என்ன இந்த கம்பம் வர முரட்டு டிராஃபிக் ஆகிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்துட்டேன் நம்ம. ஏன்னா அடுத்து போய் குச்சியை கூப்பிட போகணும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே குச்சியை கூப்பிட கிளம்பிட்டேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.